ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டேஸ்டியான ரெசிபி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். அவல் வச்சு சூப்பரான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஈவன் டின்னருக்கு கூட நீங்கள் இந்த ரெசிபியை செய்து என்ஜாய் பண்ணலாம். எப்போதுமே ஒரே போல் இட்லி தோசை இந்த மாதிரி செய்கிறத விட இது போல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. போர் அடிக்காமையும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு சட்னி, அதுக்கப்புறம் தொக்கு இதெல்லாம் ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி தொக்கு வச்சுருக்கேன். ஸோ அது கூட சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல. சப்பாத்தியை விட ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு அவல் சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு அவல் இருக்கும். நீங்கள் எந்த வெரைட்டியான அவல் வேணாலும் எடுத்து செய்யலாம். இதை ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கை மசிச்சு வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி சின்ன உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். இப்போ இது போல் ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கை வச்சே கூட பிசைஞ்சு விடலாம். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்குகளை நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது அரை மணி நேரமாக இந்த அவலும் ஊறிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நசுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக பிசைஞ்சு எடுக்க முடியும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு பவுலில் போட்டு கை வச்சே கூட பிசைஞ்சு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவள் நம்ம ஊற வச்சிட்டோம்ல, இது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பிசைஞ்சு கூட யூஸ் பண்ணலாம். நான் சீக்கிரமாக வேலை முடியணுன்றதுக்காக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா அவளையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும். இதை விட ரொம்ப நைஸாக அரைப்படாது. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்க அவளை உருளைக்கிழங்கூட சேர்த்துருங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துருங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சம் போல் சாட் மசாலா, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கசூரி மேத்தி. நீங்கள் இதுக்கு பதிலாக புதினா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ரவை இந்த மாதிரி எந்த மாவாவது சேர்த்துக்கிறலாம். நான் கோதுமை மாவில் செய்கிறேன். இது எதுக்காகனா நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம்ல, அதனால் ரொம்ப பிசுப்பாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் போல் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். இது ஒரு 50 கிராம் அளவு கோதுமை மாவு இருக்கும். இப்போது இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு கூட சேர்த்து பிசையலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு பரோட்டாவும் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் ஒரு சின்ன உருண்டையை மட்டும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போல் இந்த மாதிரி கோதுமை மாவு தூவிட்டு இது போல் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட்டில் ஏன் வைக்கிறோன்னா, நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். அதனால் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதுக்காக ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கவர் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி பூரிக்கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ப்போம்ல, அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இது நல்லா தேய்ச்சாச்சு. நம்ம பட்டர் ஷீட் போட்டிருந்தனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் மட்டும் ஷேப் வரலை, ரவுண்ட் ஷேப்புக்கு வரலை. ஏன்னா இது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்குன்றதுக்காக. இது நீங்கள் இப்படியே கூட சப்பாத்தி கல்லில் போட்டு எடுக்கலாம். இருந்தாலும் கூட நல்ல ஷேப் இருக்கணுன்றதுக்காக வீட்டில் இருக்கிறது மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேப் ரவுண்டாக இருக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சப்பாத்தி கல்லில் போட்டு எடுக்கலாம். நல்ல ஷார்ப் எட்ஜுடைய ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு பரோட்டா கிடச்சிருக்கு.
நம்ம ஆலு பரோட்டா இந்த மாதிரிலாம் நார்மலாக தேய்க்கும் போது சூப்பராக ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்குன்றதுக்காக நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்க்க முடியாது. அதனால் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையும் நான் பரோட்டாவாக தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை இதில் சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுக்கணும். மேலாப்பில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவாமல் கூட அப்படியே வந்து சுட்டு எடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே போல் மீத இருக்க எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான அவல் பரோட்டா தயாராகிருச்சு. இதை வந்து நான் சொன்னது போல் சட்னி, சாஸ், அதுக்கப்புறமா தொக்கு இந்த மாதிரியான ரெசிபிஸ் கூட சேர்த்து இதை சுட சுட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அதை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. என்னோடய இன்ஸ்டா பேஜோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.